அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 7ல இருந்து 11 வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா வீடியோஸ் பாருங்க. ஏதாவது எக்ஸாமினேஷன் சம்பந்தமா அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்க நண்பர்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் டெவலப் த பினாக்கா ராக்கெட் சிஸ்டம். ஸோ பினாக்கா அப்படின்ற ராக்கெட் சிஸ்டம் வந்து எந்த ஒரு நிறுவனம், எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தயாரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்கு. இப்போ இந்த பினாக்கா அப்படின்ற ஒரு ஏவுகணையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பினாக்கா ஏவுகணை டிஆர்டிஓல உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. இது லான்ச் பண்றதுக்கு ஒரு லான்ச்சிங் வெஹிக்கல் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த லான்ச்சிங் வெஹிக்கல்ஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 12 ராக்கெட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ 12 ராக்கெட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். 12 ராக்கெட்ஸை வந்து ஏவுறதுக்கு மொத்தமா தேவைப்படுற வினாடிகள்னு பாத்தீங்கன்னா 44 வினாடிகளுக்குள்ளே இந்த 12 ராக்கெட்ஸை வந்து ஏவிடுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்ச் உட்படுத்தப்பட்டுள்ள ஒரு மார்க் 1 மார்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. மார்க் 1 வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 40 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று இலக்கை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கு. மார்க் 2 ஏவுகணை, மார்க் 2 வகையான ஏவுகணைன்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க் 2லயே வந்து இந்த கைடட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, கைடட் வேரியன்ட் அப்கிரேடட் வேரியன்ட் நியர்லி 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு இலக்கை தாக்கக்கூடிய சக்தி பெற்றதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது யார் உருவாக்கி இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அப்படின்ற ஒரு அமைப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உடான் அப்படின்ற ஒரு திட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்க இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த உடான் திட்டம் வந்து முக்கியமான ஒரு திட்டம். ஏன்னா ஒரு சாதாரண குடிமக்களுமே வந்து இதுல பயணிக்கணும், விமானம் சேவை பயணிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த உடான் திட்டம். இந்த உடான் திட்டமோட சேர்ந்து சில இந்த திட்டத்துக்குள்ள என்னென்னலாம் வழிமுறைகள், என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இதோட கரெக்டான ஆன்சர்ஸ் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சாதாரண குடிமக்களுக்கு விமான சேவை எளிதாக அணுக அனுமதிக்கும் நோக்கம் அப்படின்றது சரியானது. மலிவு விலையில் விமான சேவை கிடையாது. ஏன்னா மலிவு விலையில அவங்க கொடுக்கல. மலிவு விலைக்கு பதிலாக எல்லாரும் பயணிக்கணும் அப்படின்ற வடிவத்துல தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வந்து கட்டுப்படுத்துது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த உடான் திட்டத்தை கடைபிடிக்குது. இந்த உடான் திட்டம் வந்து இந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இது எப்போ உருவாக்குனாங்க, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 இது வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. உதான் அப்படின்ற அமைப்போட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா உதே தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன். இதுவுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உதே தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 and 4 அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் வான் த மிஸ்ஸஸ் வேர்ல்டு டைட்டில் 2025? இப்போ அண்மையில் நடந்த அந்த மிஸ் வேர்ல்டு டைட்டில் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கருப்பினத்தை சேர்ந்த முதல் கருப்பின பெண்மணியான ஷேகோ கேலே அப்படின்ற ஒரு நபர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல தெரியப்படுத்தினது என்னன்னா, அவங்க தான் முதல்ல ஒரு கருப்பின பெண்ணா மிஸ் வேர்ல்டு டைட்டில வின் பண்ணாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ 40th மிஸ் வேர்ல்டு டைட்டில வந்து வின் பண்ணவங்க யாருன்னா ஷேகோ கேலே அப்படின்ற ஒரு நபர் தான். இவங்க சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்? வில்லியம் கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்கட்டால இருக்கு. அந்த கல்கட்டால இருக்கிற வில்லியம் கோட்டையோட பேரை வந்து மாற்றிருக்காங்க. அது என்ன பேர்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் விஜய் துர்க் அப்படின்ற ஒரு பேரை தான் இதுக்கான பேரா மாற்றிருக்கிறாங்க. இதே மாதிரி விஜய் துர்க் அப்படின்ற ஒரு பேர் கொண்ட ஒரு கோட்டை அமைப்பு வந்து கரெக்டா நம்ம மகாராஷ்டிரால இருக்கு. அந்த மகாராஷ்டிரால இருக்கிற கோட்டையை வந்து யார் கட்டியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்ட அந்த மகாராஷ்டிரால இருக்கிற விஜய் துர்க் கோட்டை. அதுக்கு ஈக்குவலண்டா இல்லாம ஒரு ஆங்கிலேயர்கள் வச்ச பேரா இல்லாம தமிழ் இந்த சமஸ்கிருதத்திலேயோ இல்ல சரி இந்தியா அளவுல வைக்கப்பட்ட பேர்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வில்லியம் கோட்டையை வந்து விஜய் துர்க் அப்படின்ற பேரா மாத்திருக்கிறாங்க. அந்த விஜய் துர்க் அப்படின்ற பேர் மாற்றப்பட்ட அந்த ஃபோர்ட் வில்லியம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஹாஸ்டிங்ஸ் அப்படின்ற இடத்துல கல்கட்டால இருக்கு. இதை யாரு நிறுவினார்னு பாத்தீங்கன்னா கிங் வில்லியம் 3 மூன்றாவது வில்லியம் அரசரால நிறுவப்பட்ட இந்த ஃபோர்ட் வில்லியம். ஓகேங்களா? அடுத்தது, வேர் வில் தி ஏரோ இந்தியன் ஷோ 2025 டேக்ஸ் பிளேஸ்? ஏரோ இந்தியன் ஷோ வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நடக்க போகுது. ஸோ 2025 வந்து ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஏரோ ஷோ, அதாவது எத்தனை
ஏரோப்ளைன்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஆர்மி லெவல்லையும் சரி மற்ற போக்குவரத்துகளுக்குமே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கான ஒரு ஏரோ ஷோ வந்து நடத்த போறாங்க. அது எப்போனா 10th to February 14th வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அது 2025 நடக்க போற ஏரோ ஷோ எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நடக்குது. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஏலஹங்கா அப்படின்ற இடத்துல நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது பெங்களூர் அப்படின்றத வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் என்னன்னா ஏசியாலேயே கன்ஜஸ்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏசியாஸ் கன்ஜஸ்டட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது எது ஒரு சிட்டின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் தான். ஸோ ஏலஹங்கா அப்படின்ற இடத்துல இந்த ஏரோ இந்தியா 2025 அப்படின்ற ஒரு ஷோ வந்து நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வைரஸ் காசஸ் மம்ப்ஸ்? மம்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தாடை பகுதியில வீக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று, இது ஒரு வைரஸ் தொற்றால ஏற்படுது. அந்த வைரஸ் எந்த வைரஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாராமைக்சோ வைரஸ். பாராமைக்சோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால ஏற்படுறது இந்த மம்ப்ஸ். இந்த மம்ப்ஸ் வந்து தமிழ்ல பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற ஒரு பெயர்ல அழைக்கப்படுது. இது நார்மலா தொற்று. இது சாதாரணமாவே 10ல இருந்து 14 நாட்களுக்குள்ள குணமடையக்கூடிய ஒரு தொற்று. இது பாத்தீங்கன்னா இது வைரஸ்னால உண்டானாலுமே இதுக்கான தனியா வேக்சினேஷன் எதுவுமே கிடையாது. ஒரு வேக்சினேஷன் உருவாக்குறாங்கன்னா அதனால டெத் ரேட்ஸ் அதிகமா இருந்தால் தான் அதுக்கான சீரியஸ்னஸ் அதிகமா போகும். அது உலக லெவலில் வேக்சினேஷன் உருவாக்குவாங்க. ஸோ இது ரொம்பவே கம்மியான அளவுல பாதிக்கப்படுது. இதனால மரணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக, இதை கியூர் பண்றதுக்காக பொதுவாகவே வந்து ருபெல்லா வேக்சின் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாகிற அளவுக்கு தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன், ருபெல்லா அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் தான் ஃபார் மம்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டேஸ் த கவர்னர் ஜெனரல் இஷ்யூ எ ரிட் directing the chief electoral officer to conduct by-election in the electorate if the vacancy notice been published. அதாவது காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் எத்தனை நாட்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பிப்பார் அப்படின்ற ஒரு கொஸ்டின். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈரோடு பை எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பை எலெக்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா ஒன்று அந்த இடத்துல அந்த சீட்ஸ் வந்து காலியா இருக்கிறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று அந்த பர்சன் வந்து இறந்துருக்கணும், இல்லைன்னா அந்த பர்சன் வந்து ராஜினாமா செஞ்சிருக்கணும். அந்த ராஜினாமா செஞ்சாலோ இல்லைன்னா அந்த நபர் இறந்தாலோ அந்த இடத்துல பை எலெக்ஷன் வைப்பாங்க. ஒன்ஸ் அந்த பை எலெக்ஷன் வைக்காம 6 மாசம் வரைக்கும் அது கடத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல மொத்தமாவே அந்த மொத்த இடத்துக்குமே தமிழ்நாடு அந்த மொத்த ஸ்டேட்டுக்குமே ரீ எலெக்ஷன் நடக்கிற மாதிரி ஆயிடும். அதனால கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரிட்டை வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு சப்மிட் பண்ணுவார். அந்த ரிட் வந்து எவ்வளவு நாளைக்குள்ள சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 21 நாட்களுக்குள்ள அதை கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், த நியூ நேம் ஆஃப் ஜொமேட்டோ வாஸ், ஜொமேட்டோவோட பேரை வந்து அண்மையில புதுசா நேம் மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டர்னல். இட்டர்னல் அப்படின்ற பேர் வச்சு வரது எல்லாமே ஜொமேட்டோவோட ப்ராடக்ட் தான். இப்போ இந்த பிளிங்கிட் இருக்குங்களா, பிளிங்கிட் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவோட ஒரு சப்டிவிஷன் ப்ராடக்ட் தான். இவங்க கிராசரிஸ் சேல் பண்றாங்க. ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபுட் டெலிவரி பண்றாங்களே அந்த மாதிரி கிராசரிஸ் டெலிவரி பண்ற ஒரு ஒரு சப் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த பிளிங்கிட், விச் இஸ் அசோசியேட்டட் டு தி ஜொமேட்டோ ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இந்த ஜொமேட்டோ ஆர்கனைசேஷனோட இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதோட சிஇஓ இப்போதைக்கு யாரு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தீபிந்தர் கோயல் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து இதோட சிஇஓ இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் ஜொமேட்டோ அப்படின்ற பேர் மாற்றத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டி பே அப்படின்ற பேர் கொண்டது தான். அதுக்கப்புறம் ஜொமேட்டோன்னு மாத்திருக்கிறாங்க. இப்போ அந்த நேம் பாத்தீங்கன்னா இட்டர்னல் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நேம் சேஞ்ச் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த குளோபல் ஜஸ்டிஸ் லவ் பீஸ் சமிட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸோ உலக நீதி அன்பு மற்றும் அமைதி உச்சி மாநாடு வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா துபாய். ஸோ துபாயில இந்த குளோபல் ஜஸ்டிஸ் லவ் பீஸ் அண்ட் சம்மிட் அப்படின்றது நடக்க போது. இதுல நிறைய நாடுகள் சம்பந்தமா கலந்துப்பாங்க. ஸோ அது ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, விச் ஆர்கனைசேஷன் டெவலப்டு த ஃபீஸ்ட் சாஃப்ட்வேர்? FEAST, ஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு மென்பொருளை எந்த நிறுவனம் உருவாக்கியது? அந்த ஆக்ரோனிமோட எக்ஸ்பான்ஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபினைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் structure. So finite element analysis of ST. So structure FEAST அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ்ட் இது யார் உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ
அப்படின்ற ஒரு நிறுவனம், இந்தியாவில் இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிறுவனம் வந்து இதை உருவாக்கி இருக்கு. இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்களா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு இல்லைன்னா ராக்கெட் சிஸ்டம்ஸு, அதை பத்தின ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை பத்தி டீப் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அப்படின்ற ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சன் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சன் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னரா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சன் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி யாருன்னா ஆர்பிஐ கவர்னர். ஸோ இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்ற இந்த பாலிசி கமிட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அவங்களோட வேலை என்னது, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டு டிட்டர்மைன் பாலிசி ரேட் ரிக்வயர்ட் டு அச்சீவ் இன்ஃப்ளேஷன். டு டிட்டர்மைன் பாலிசி ரேட் ரிக்வயர் டு அச்சீவ் இன்ஃப்ளேஷன். ஸோ பணவீக்கத்தை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பாலிசி ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934ல உருவாக்குனாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கும் போது இதுல மொத்தமா 6 மெம்பர்ஸ் இருக்கும்படியா உருவாக்குனாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு கவர்னர் அப்படின்றவங்க இருப்பாங்க. இந்த ஒவ்வொருத்தருமே ஓட்டிங் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எவ்ரி 6 months ஒன்ஸ் they releases மானிட்டரி ரிப்போர்ட். இந்த மானிட்டரி ரிப்போர்ட் வந்து எவ்ரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மானிட்டரி ரிப்போர்ட் மூலயமா எவ்வளவு இன்ஃப்ளேஷன் அட்டைன் ஆயிருக்கு, அதை எவ்வளவு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்கேல் தட் மெஷர்ஸ் ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட். ஸோ எரிக்கற்களோட வீரியத்தன்மை, ஒரு விண்வெளியில ஏற்படுற ஒரு எரிக்கற்கள் ஒரு ஏர்த்தை பாஸ் பண்ணும்போது அது தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லைன்னா கடந்து விலகிடுமா, அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத அளக்கக்கூடிய அளவுகோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொரினோ ஸ்கேல் அப்படின்றது ஒரு அளவுகோல். ஓகேங்களா. டொரினோ ஸ்கேல் அப்படின்றது தான் ஆஸ்ட்ராய்டு இம்பாக்டோட வேல்யூஸை கொடுக்கக்கூடியது. இந்த டொரினோ ஸ்கேலுக்குன்னு சொல்லிட்டு சில யூனிட்ஸ் இருக்கு. அது என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ வந்து நோ ஹசார்ட், எந்த தாக்கமும் இல்லை. ஸோ இதுல வந்து பிஹெச் ஸ்கேல் மாதிரி 0 to 10 வரைக்கும் இருக்கு லெவல்ஸ். 0 பார்த்தீங்கன்னா ஹசார்ட் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கடந்து போயிடும். 1 பார்த்தீங்கன்னா நார்மல். ஓகேங்களா. ஸோ இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. 2ல இருந்து 4ன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன், ஸோ கண்காணிக்கக்கூடியது, அந்த எரிக்கற்கள் பாதிப்பு ஏற்படுத்தலாம். 5ல இருந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டனிங், அப்போ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம். 8ல இருந்து 10 பார்த்தீங்கன்னா சர்டன் கொலிஷன். ஸோ தாக்கத்தை ஏற்படுத்தும், சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல் அடிப்படையில் இந்த ஆஸ்ட்ராய்டோட இம்பாக்ட் இந்த டொரினோ ஸ்கேல் வந்து குறிப்பிடும். ஸோ இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஏயு, அதாவது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன். இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து இதை உருவாக்கி இருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1999 பை டொரினோ இம்பாக்ட் ஒர்க் ஷாப். டொரினோ இம்பாக்ட் ஒர்க் ஷாப் அப்படின்றது மூலியமா இந்த இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து 1999ஆம் ஆண்டு இந்த டொரினோஸ்க்கு அளவுகோலை உருவாக்கி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which country banned trans women from women sports. ஸோ எந்த நாடு திருநங்கைகள் பெண்கள் விளையாட்டுகளில் ஈடுபட தடை விதித்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ தான். ஸோ யுஎஸ்ஏல அண்மையில ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்களை வந்து விலக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த WHO இருந்து வெளியே வர்றது, பீஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து வெளியே வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த வகையில யுஎஸ்ஏல டிரான்ஸ் விமென்ஸ் வந்து விமென்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். விச் ஸ்டேட் ஹஸ் டிக்ளேர்ட் நக்சல் ஃப்ரீ ரீசன்ட்லி? ஸோ நக்சல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு கேட்டகரி அந்த குரூப் வந்து இந்த மாநிலத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்துல கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து எங்க ஊர்ல அதாவது எங்க மாநிலத்துல நக்சல்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. நக்சல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து உருவாகி இருக்கிறாங்க 1967 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நக்சல்கள் அப்படின்றது கிடையாது. இது 1967க்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா நக்சல் பாரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த நக்சல் பாரி அப்படின்ற ஒரு குரூப் வந்து உருவாகுது. முக்கியமான ரீசன் இந்த உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா அங்க வந்து ஜமீன்தார்கள் ஆரம்ப காலகட்டத்துல ஜமீன்தார்கள் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அந்த ஜமீன்தார்களுக்கும் மக்களுக்கும் ஒரு எப்ப பார்த்தாலுமே ஒரு கான்ஃபிளிக்ஸ் அரைஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. அதனால அந்த மக்கள் படையில மக்கள்ல சிறந்தவர்கள் மக்கள்ல வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நக்சல் பாரி அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குனாங்க. அது மூலயமா விரிவி வந்ததுதான் அந்த நக்சல் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஒரு குரூப். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணி இவங்களை வந்து மக்களுக்கு எதிராக திரும்பினாங்கன்னா அவங்கள ஆயுதத்தை வச்சு அழிக்கிறது அந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடுவாங்க. ஸோ அதெல்லாமே முற்றிலுமா தவிர்க்கிறதுக்கு ஒவ்வொரு இந்திய ராணுவம் சரி மற்ற படைகளுமே சரி அதுக்காக முன்முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கர்நாடகா அப்படி கவர்னர் பார்த்தீங்கன்னா நக்சல் இல்லாம ஒரு மாநிலமா திகழ்றதா ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. Where was the North India's first IMW green hydrogen plant located? So IMW green hydrogen plant வந்து எங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் IMW கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆக்சுவலி எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல சோலான் அப்படின்ற இடத்துல வந்து இது நிறுவப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின், which of the following device identifies tsunami waves? இப்போ நம்ம கடல் பகுதிகளில் கடல்ல இருக்கிற அலைகள் உருவாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அலைகள் வந்து இது சுனாமியோட அலைகளா இல்லைன்னா சாதாரண அலைகளா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிவைஸ் வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன டிவைஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டார்ட் அப்படின்ற ஒரு விஷயம். டார்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து அந்த அலைகளோட ப்ரெஷரை வந்து கால்குலேட் பண்ணி சேட்டலைட் மூலயமா அந்த ரிப்போர்ட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு இடத்துக்கு செயல்படுத்தப்படும், ஒரு இடத்துக்கு அனுப்பப்படும். ஸோ அது எங்கன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராமட்டிக் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டிவைஸ் தான் வந்து டார்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டிவைஸ் தான் வந்து டார்ட். இந்த டிவைஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ஆங்கர்ல கீழே வந்து ஒரு வெயிட் வச்சு இந்த தரையோட தரையா கட்டப்பட்டிருக்கும். இந்த தரையோட கட்டப்பட்ட அந்த இது வந்து கொஞ்சம் புஷ் பண்ணும் போது அதாவது இங்க அலைகள் வரும்போது இது ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டத்தினால இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்டியூசர் மூலயமா ஒரு ப்ரெஷர் ரெக்கார்டரை வந்து கேப்சர் பண்ணும். ஒன்ஸ் இதை ப்ரெஷர் ரெக்கார்டர் கேப்சர் பண்ணி திருப்பி அனுப்பி இந்த இரிடியம் சேட்டலைட் என்ன பண்ணும்னா இதை ரிசீவ் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பும். ஸோ இந்த கண்ட்ரோல் ரூம் என்ன பண்ணணும்னா இவங்களோட இந்த மூவ்மெண்ட் அண்ட் ப்ரெஷர்ஸை வச்சு இந்த டைடு வந்து சுனாமி டைடா, இந்த வேவ்ஸ் வந்து சுனாமி வேவ்ஸா இல்லை நார்மல் வேவ்ஸா அப்படின்றத வச்சு கண்டுபிடிப்பாங்க. வேற விதமாகவும் கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலி எர்த் குவேக் மூலயமா வச்சும் கண்டுபிடிப்பாங்க. எர்த் குவேக்கை வச்சு அதோட இவ்வளோ தூரத்துல இருந்து எர்த் குவேக் இருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த பக்கம் சுனாமிஸ் வரத்துக்கு பாதிப்பு சான்சஸ் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க ரிக்டர் ஸ்கேல் மூலயமா. அப்படி இல்லைன்னா இந்த சுனாமி பாய்ஸஸ் மூலியமா தான் வந்து சுனாமி டார்க் பாய்ஸ் மூலியமா தான் இதை தயார்படுத்துவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வென் இஸ் த வள்ளலார் மெமோரியல் டே அப்சர்வ்ட்? வள்ளலாரோட நினைவு தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 11. ஓகேங்களா. ஸோ February 11 தான் வந்து வள்ளலாரோட மெமோரியல் டே. ஸோ இப்போ வள்ளலாரை பத்தி இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சமய சீர்திருத்த செயல்பாடுகள் செய்யப்பட்ட மனிதர்கள்ல ஒரு சிறந்த ஒரு மனிதராக கருதப்படுறாரு வள்ளலார். ஸோ February 11 அவர் இறந்த நாளாக கருதப்படுது. திருவருட் பிரகாச வள்ளலார் சிதம்பர ராமலிங்கார் அப்படின்றவர் இவரோட முழு பெயர். ஆக்சுவலி திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்றது தான் சிதம்பரத்துல பிறந்தத ராமலிங்கம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ராமலிங்கனார்னு சொல்லுவாங்க, திருவருட் பிரகாச வள்ளலார்னு சொல்லுவாங்க, ராமலிங்க அடிகள்னு சொல்லுவாங்க. எல்லாமே இவரோட பெயர் தான். ஓகேங்களா. ஸோ இவரது முழு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார் சிதம்பர ராமலிங்கம் அப்படின்றவர். ஸோ இவர் கடலூர் மாவட்டத்துல மருதூர் அப்படின்ற பகுதியில சிதம்பரத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு.
தமிழ்நாட்டுல இருந்த சில மதம் சார்ந்து இல்லாம பொதுவா மக்களுக்காக வாழ்ந்து சமய சீர்திருத்தவாதிகள்ல ஒருவரா திகழப்படுறவர் இந்த ராமலிங்க அடிகள். இவர் இயற்றிய 6000 பாடல்களோட மொத்த தொகுப்பை வந்து திருவருட்பா அப்படின்ற பேர்ல தொகுத்து கொடுத்திருக்கிறாரு. இதுல மக்கள் எப்படி வாழணும், சில கொள்கைகள், அவரோட வள்ளலார் அப்படின்ற அடிகளார்கள் வந்து எந்த கொள்கைகளை பின்பற்றி வாழணும், உயிரினங்களுக்கு தீங்கு கொடுக்க கூடாது, எல்லாருக்குமே பசியார வைக்கணும், பசியார உணவு கொடுக்கணும், எல்லாமே தானம் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும், எல்லாமே வந்து சில விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த திருவருட்பிரகாச வள்ளலார் எழுதின திருவருட்பால. ஸோ முடிஞ்சா நேரம் இருந்துச்சுன்னா அந்த திருவருட்பா புத்தகத்தை வாங்கி படிக்க ரொம்பவே அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம சத்திய தர்ம சாலை அப்படின்ற ஒரு சாலையையும் ஞான சபையும் நிறுவுறாரு. எதுக்காகனா சத்திய தர்ம சாலை வந்து உணவுக்காக, யாருமே வந்து உணவுக்காக இதுக்கப்புறம் பட்டினியா இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே 3 வேளை உணவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறார். அந்த விளக்கு சுடர் இன்னும் வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எரிய அங்க மக்கள் வந்து பசி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காதுன்னு சொல்லிட்டு வடலூர்ல இன்னைக்குமே அந்த உணவு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய அரிசி மூட்டைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தானம் செய்யறதுக்காக. அதுவுமே பாராட்டத்தக்கது. ஞான சபை மக்கள் வந்து வெறும் உணவுக்காக மட்டும் இல்ல, கல்வியிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சபையுமே வந்து வடலூர்ல நிறுவுறாரு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாரு. இதன் மூலமா மக்களுக்கு அறம் சார்ந்த கருத்துக்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்றது முக்கிய நோக்கமா வச்சிருந்தாரு. ஸோ இவர் இறந்த தினம்னு பாத்தீங்கன்னா February 11. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பல்சஸ் டே இஸ் அப்சர்வ்டு இன் எந்த நாள்ல வந்து உலக பருப்பு தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா February 10. ஸோ February 10 வந்து வேர்ல்டு பல்சஸ் டே அனுசரிக்கப்படுது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே முக்கியமா பார்க்கணும். எந்தெந்த நாள்ல இம்பார்ட்டண்டா தேவைப்படுது, இதன் மூலியமா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ எல்லா டேஸையும் எடுத்துக்க கூடாது. வேர்ல்டு லெவல்ல அனுசரிக்கப்படுற, இந்தியா லெவல்ல பேசப்படுற ஒரு தினங்களா எடுத்துக்கிட்டா போதுமானது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா விச் கண்ட்ரி ஜாயின்ட் சைனாஸ் லூனார் மிஷன் சாங்கி E8? சீனாவின் சந்திரன் திட்டமான சாங்கி 8 திட்டத்தில் நிலைந்த நாடு எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ அண்மையில பாகிஸ்தான் வந்து சைனாவோட இந்த சாங்கி அப்படின்ற ஒரு திட்டத்துல இணையுது. இந்த லான்ச் பாத்தீங்கன்னா 2028 நடக்க போகுது. லூனார் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மூனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. இந்த மூணை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த சேட்டலைட், இந்த ராக்கெட் லான்ச்ல லேண்டரு, ரோவர், ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா ஒரே இடத்துல செயல்படுத்தப்பட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அங்க எந்த அளவுக்கு அந்த நிலப்பகுதி காணப்படும், அதுல நீர் இருக்கா, இல்லைன்னா அதுல இருக்கிற ஏதாவது உயிரினங்கள் வாழுதா அப்படின்ற மாதிரி மொத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அது எந்த ஒரு பகுதி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா சவுத் போல், லூனார் அதாவது மூன் இதுல இருக்கிற சவுத் போலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்ப இந்தியா அளவுலயும் சரி, ரஷ்யா அளவுலயும் சரி, ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட ரோவர்ஸ் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சைனாவோட சாங்கி 8 அப்படின்ற ஒரு லூனார் எக்ஸ்ப்ளோஷன் பாத்தீங்கன்னா சவுத் போல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. கொஸ்டின் பாத்தீங்கன்னா விச் கண்ட்ரி டெவலப்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கங்காரு எம்ப்ரியோ வயா IVF? IVF மூலம் உலகின் முதல் கங்காரு கருவை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கங்காரு பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே அது மோஸ்ட்லி எங்க காணப்படுதுன்னா ஆஸ்திரேலியால தான் காணப்படுது. ஸோ அங்கதான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா IVF அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி கங்காருவை வந்து கங்காரோட கருவை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ IVF அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஸோ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கருமுட்டை உருவாகும். அதாவது ஒரு பாலூட்டி உயிரினங்கள் எல்லாருக்குமே வந்து கருமுட்டை உருவாகும். ஆனா அந்த கருமுட்டை வந்து அந்த அளவுக்கு அந்த விந்தணுக்களை தாங்கக்கூடிய, விந்தணுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அற்றதா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓவரியில இருந்து எக்கை வந்து எடுத்துருவாங்க. எக்கை எடுத்து வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா அதை டெவலப் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெர்ம் அந்த ஓவரிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி திருப்பியுமே பாத்தீங்கன்னா அந்த யூட்ரஸுக்குள்ள செலுத்திடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து அங்க நடக்கும். அந்த எம்பிரியோ நடக்கிற ப்ராசஸ், ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் உள்ள ஆயிட்டு ஒரு ஸ்டேஜ் வரும், அதாவது எம்பிரியோ நடக்கிற ப்ராசஸ் நடக்கும். அந்த எம்பிரியோ ஓரளவுக்கு உருவானதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு யூட்ரஸ்ல திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் வந்து நிறைய ஃபெர்டிலைசேஷன் சென்டர்ஸ்ல வந்து ஹியூமன்ஸுக்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது லீகலா ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால எந்த பாதிப்பு இல்லை அப்படின்றது தெரியப்படுத்துறாங்க. அதாவது எந்த ஒரு ஃபீமேல் கிட்ட இருந்து எடுக்கிறோமோ அதே ஓவரி அந்த மேலோட ஸ்பெர்ம்ஸை அது உள்ள இன்ஜெக்ட் பண்ணி எம்பிரியோ ஃபார்ம் பண்ணி திருப்பியும் அதே ஃபீமேலோட
ஓவரிக்குள்ளேயே விட்டுடுறாங்க. ஸோ அந்த யூட்ரஸ்ல போயிட்டு அது தங்கும். அதுல இருந்து எம்பிரியோ கல்டிவேட் ஆகிட்டு ஒரு குழந்தைய உருவாகும். ஸோ இது வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. கங்காருவோட எம்பிரியோ வந்து உருவாக்கிய நாடு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. விச் மினிஸ்ட்ரி லான்ச் த ஸ்வாவலம்பினி ஸ்கீம்? அதாவது எந்த அமைச்சகம் ஸ்வாவலம்பனி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஸ்வல்வலம்பினி அப்படின்ற ஒரு ஸ்கீம் உருவாக்கி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக. விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது 2025ஆம் ஆண்டு உருவாக்கிய திட்டம். இந்த திட்டம் அதாவது இந்த அமைச்சகம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்போட அமைச்சகத்தோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயத் சௌத்ரி. ஸோ இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மினிஸ்ட்ரி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் தட் வாட் இஸ் த இந்தியாஸ் சோலார் பவர் கெப்பாசிட்டி? ஸோ இந்தியாவோட இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சோலார் பிளான்ட் அமைச்சிருக்கிறாங்களோ அதுல இருந்து கிடைக்கிற மொத்த சோலார் பவர் கெப்பாசிட்டி வந்து இப்போ ரீசெண்டா எவ்வளவு அட்டைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 100 ஜிகாவாட். இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஜிகாவாட்டுக்கு கீழே தான் வந்து உருவாகிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களோட 2025க்குள்ள நாங்க வந்து 100 ஜிகாவாட்டை வந்து அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் வழி அவங்க 100 ஜிகாவாட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த டார்கெட் என்ன வைக்கிறாங்கன்னா 2030 வந்து அவங்க 500 ஜிகாவாட்டை வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரம் ஒன்லி நான் ஃபாசில் ஃபியூல்ஸ். என்னது நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி உருவாகுறதுக்கு ஏதோ ஒன்று எரிபொருளா எரிச்சு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அது எல்லாமே ஃபாசில் ஃபியூல்ஸ். நிலத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பொருள். எக்ஸாம்பிளுக்கு நிலக்கரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலக்கரியிலிருந்து சுரங்கம் வெட்டி நிலக்கரியை தோண்டி அதை எரிச்சு அந்த எரிபொருளை உருவாக்கி அதுல இருந்து கிடைக்கிற உஷ்ணம் எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆகுது. அது வந்து ஃபாசில் ஃபியூல்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி. ஸோ அது இல்லாம விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ் பயன்படுத்தாம உருவாக்கப்படுற எனர்ஜில இருந்து கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து அதன் மூலியமா நாங்க 2030 பாத்தீங்கன்னா 500 ஜிகாவாட் வரைக்கும் நாங்க ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், விச் சிட்டி இம்ப்ளிமெண்டட் பேன் ஆன் பெக்கிங் ரீசென்ட்லி? ஸோ பிச்சை எடுக்கிறதும் இல்லைன்னா வந்து யாசகம் செய்யறதும் யாசகம் கொடுக்கறதும் இந்த ஊர்ல தடை அப்படின்னு சொல்லிட்டு விதித்த நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போபால். ஆரம்ப காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் இண்டோர் அப்படின்ற ஒரு சிட்டி தான் வந்து பெக்கர் இல்லாத ஒரு சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போபால் அப்படின்ற சிட்டியும் என்ன பண்ணியிருக்கு, இதுக்கப்புறம் பெக் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி தகுந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை யாசகம் கேட்டாலும் சரி யாசகம் கொடுத்தாலும் சரி அதுக்கேற்ற தண்டனைகள் இருக்கும். ஸோ இந்த யாசகர்களுக்கான ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்குன்னு சில ஸ்கீம்ஸ் எல்லாமே உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படின்ற ஒரு ஸ்கீம் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஸ்மைல் அப்படின்ற ஸ்கீம் எப்போ உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 12, 2022 உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா இந்த பெக்கர்ஸ் சரி இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரோட் சைட்ல பெக் பண்றாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் மூலியமா அவங்க வந்து மேற்பார்வைப்பட்டு அவங்களுக்கான உணவுகள் அவங்களுக்கான அகாமடேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லைன்னா இந்த ஸ்கீம்ஸ் மூலயமா இந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட் முன்னேறிச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே பணத்துக்காக தான் வந்து இருக்கிறாங்க. பணம் தேவை, அவங்களுக்கான உணவு தேவை. அப்போ உணவு கொடுக்குறோம், நான் செய்யற வேலைக்கான பணமும் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த சிட்டிஸை வந்து நல்ல பெரிய அளவில் டெவலப் பண்ணலாம். ஸோ அவங்கள வச்சு அந்த மொத்த சிட்டிஸுமே கிளீன் பண்ற ப்ராசஸ் அவங்கள வச்சு சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் சைட்ஸ்ல இருந்து பண்ற ப்ராசஸ் எல்லாமே மினிமம் லெவல்ல கொடுத்து மேக்சிமமான எஃபோர்ட்டை போட வச்சு அதுக்கேற்ற மாதிரி டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்றது என்னோட நோக்கம். ஸோ ஸ்மைல் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலயமா இந்த போபால்ல வந்து அவங்களுக்கான ரீஹபிலிட்டேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா போபால் அப்படின்ற ஒரு சிட்டி தான் வந்து பெக் பண்றதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா விச் ஸ்டேட் லான்ச் த பிரெய்லி வெர்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இந்திய அரசியலமைப்போட பிரெய்லியோட பதிப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ இதுல இந்த கர்நாடகால சங்கரா ஐ ஹாஸ்பிட்டலும் சிஐஐ யங் இந்தியன்ஸ்
அப்படின்ற 2 குரூப்பும் சேர்ந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பிரெய்லி மெத்தடை உருவாக்கி இருக்கிறாங்க. பிரெய்லி அப்படின்றது கண் பார்வையற்றோர்கள் அது தேய்ச்சி அதுல இருக்கிற வேர்ட்ஸை வச்சு பயன்படுத்தி அவங்க ரீட் பண்ற ப்ரொசீஜர் தான் அது பிரெய்லி. இது முதல்ல உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பிரெய்லி. இந்த லூயிஸ் பிரெய்லி தான் இந்த பிரெய்லி அப்படின்ற ஒரு மெத்தடை உருவாக்குறாரு. அதோட கண் பார்வையற்றவர்கள் எளிதில் படிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்மட்ஸ் ஆல்பபெட்ஸை உருவாக்குறாரு. அது மூலியமா அவங்களால புரிஞ்சு அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதோட இந்த 7ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. வேற ஏதாவது அடிஷ்னலா உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.